வணக்கம், இது நம்ம சேனல் ஆல் ஃப்ளேவர்ஸ் கிச்சன். உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 3 உருளைக்கிழங்கு தோல் சேர்த்திட்டு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்க ரொம்ப மெலிசாக கட் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அப்போதான் உருளைக்கிழங்கு உடையாமல் ரவுண்ட் ஷேப்லேயே இருக்கும். அப்புறம் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ உருளைக்கிழங்கு வறுவல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். வாணல்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்க சின்ன சின்ன கியூப்ஸாகவும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இது நல்லா கிளறினதுக்கு அப்புறமா இதை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இதை ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ப கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உருளைக்கிழங்கு கூட மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். உருளைக்கிழங்கு நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு வாட்டி கிளறி விட்டுடலாம். இப்போ எடுத்து பார்க்கலாம். இதை அப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தயிர் சாதம், ரசம் சாதத்து கூடலாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பாருங்க, உருளைக்கிழங்கும் சூப்பராக வெந்துருச்சு. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி. நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி.